நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபோக்கஸில் தமிழ். பழங்களிலேயே பழமையானதும் சிறந்ததும் மாதுளை பழம்தான். உலகெங்கும் 720 வகையான மாதுளை பழங்கள் உள்ளன. நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் தொடர்ந்து ஒரு மாதம் மாதுளை பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு பழைய பலம் தெம்பு கிடைக்கும். அதிக மருத்துவ குணங்களையும் அழகை அள்ளித்தரும் குணங்களையும் கொண்டதுதான் இந்த மாதுளை பழம். பிரம்மை பூட்டும் மாதுளை பழத்தின் ஏராளமான நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு ஒரு கைப்பிடி அளவு மாதுளையை சாப்பிட்டால் இரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கும். மாதுளையில் உள்ள எலச்சிக் அமிலம் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படுகின்ற கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கும் தன்மை கொண்டது. மாதுளையை தினமும் சாப்பிட்டு வந்தால் மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்குவதோடு ஞாபக சக்தியையும் அதிகரிக்க செய்கிறது. அத்துடன் அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமலும் தடுத்து பாதுகாக்கின்றது. மாதுளை வயிற்றில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் தன்மை உடையது. செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் டைப் 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் மாதுளைப்பழம் சிறந்த ஒன்று. திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம்பழம் சாப்பிட்டு வருவதன் மூலம் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமானதாக இருக்கும். மெனோபாஸ் காலங்களில் ஹீட்ரோஜனின் உற்பத்தி குறைவதால் மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும். இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளப்பழம் ஜூஸ் குடிக்கலாம். இது அவர்களின் உடலில் ஹீட்ரோஜன் உற்பத்தியை தூண்டி எலும்புகள் வலுப்பெற உதவும். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மாதுளைப்பழம் சாறை அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் குறையும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ள மாதுளை பழத்தை உண்பதால் ஈறுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கும் திறன் கொண்டது. தினமும் 100 மில்லி மாதுளைப்பழ சாற்றை பருகி வந்தால் இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் இதயத்திற்கு சென்று இதயம் பலம் பெறும். மாதுளை ஜூஸை தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். மாதுளை பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை அதிகம் உள்ளது. உடலில் உள்ள புழுக்களை அழிக்கும் தன்மையை கொண்டதுதான் மாதுளை பழம். தவறான உணவு பழக்கங்களால் ஏற்படுகின்ற அல்சர், வாயு கோளாறுகள் போன்றவற்றிற்கும் மாதுளப்பழம் சிறந்த நிவாரணமாக இருக்கும். உடலில் நைட்ரிக் ஆக்சைடு என்னும் தனிமம் குறையும் போதுதான் மன அழுத்தம் ஏற்படுகிறது. மாதுளை பழத்தில் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மை அதிகம் உள்ளதால் மன அழுத்தம் உள்ளவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும். மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டவை. மாதுளம் பழத்தை சாப்பிடுவதாலும் அதன் விதையில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் குணமாவதோடு தழும்புகளும் மறையும். இத்தனை சத்துக்கள் நிறைந்த மாதுளப்பழத்தின் முத்துக்களை தினமும் ஒரு கைப்பிடியாவது சாப்பிடுவோம். அதிலும் ஹைபிரிட் பழங்களை தவிர்த்து நாட்டு பழங்களையே தேர்ந்தெடுங்கள். தொடர்ந்து இது போல பல தகவல்களை பெற வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகே உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்க.